நிஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சின்ன ட்ரிப்பை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒசூர் டு ஆனைக்கல் ஜிகினி ரோடில் இருக்கிற மேங்கோ மிஸ்ட்டை பற்றி தான். நாங்கள் 1 டே நைட் ஸ்டே பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூரில் இருந்து ஆனைக்கல் வழியாக ஜிகினி போனோம். ஒரு 45 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஆச்சு. இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கார் பார்க் பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற அந்த பேக்கேஜும் இருக்குது, நைட் ஸ்டே பேக்கேஜும் இருக்குது. நாங்கள் வந்து நைட் ஸ்டே பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம். இது மினிமம் அமௌண்ட்டு தாங்க நமக்கு ஆகுது. 2 அடல்ட் 2 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அப்ராக்சிமேட்லி எங்களுக்கு 10K ஆச்சு. வெல்கம் ட்ரிங்க்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. இங்கே நிறைய வெரைட்டி வந்து ரூம்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நான் அங்கே வந்து புக் பண்ணது ட்ரீ டாப் ரூமை தான் புக் பண்ணியிருந்தோம். இது பிஃபோராக புக் பண்ணிட்டு போனால் நம்ம என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதை நமக்கு தேவையான பேம்பு ஹவுஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஆஃப்லைன் புக்கிங் இல்லைங்க, ஒன்லி ஆன்லைன் தான். நீங்கள் வெப்சைட் மூலிமா போய் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நான் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. புக்கிங் மட்டும் ஆன்லைன் புக்கிங் தான் இருக்குது. நீங்கள் 1 டேக்கு பிளான் பண்ணிங்கன்னா காலையில் 9 to 6 அது வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. அது கூட நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிட்டு தான் போகணும். அதோட வெப்சைட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாங்கள் ட்ரீ டாப் வேணும்னு கேட்டு அதை புக் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. வெளியிலேயே ஒரு சின்ன சிட் அவுட்டாட்டம் இருந்தது. நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் வரவழைச்சி சாப்பிட்டுக்கலாம். நான் ரூம் உள்ள வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் ரூம் வந்து எக்ஸலண்ட்டாக ஏசியோட சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு செக்இன் டைம் வந்து 12:30க்கு மேலே தான் கிடச்சிது. ஸோ 1 o'clock லன்ச் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அக்வா பார், கிராண்ட் பூல் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஃபிஷ் பார்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்ப நமக்குன்னு ஒரு 10 கூப்பன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் எதுக்கு வேணாலும் கேம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்பிக்யூ மாடலில் அது ஒரு ஸ்பேஸ் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாக நமக்கு அந்த வெயிலோட தாக்கமே இல்லாமல் சூப்பராக இருந்ததுங்க. நைட் டைம் வந்து ஃபயர் கேம்ப் கூட அவங்க போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஒரு 2-3 ஃபேமிலியாக போனோம்னா இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு குட்டி லேக் ஒன்று இருக்குது. ஸோ போட்டிங்கும் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி போனீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ப்ரீ புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மேங்கோ மிஸ்ட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். பட்ஜெட்டும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நாங்கள் காலையில் எல்லாமே வந்து மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு வந்து விசிட் பண்ணி எல்லாமே பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் என் பையன் வந்து விளையாட போகணும்னு சொல்லிட்டான். ஸோ கூப்பன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு ஒரு கேமாக பசங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு கேமாக விளையாட போனோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே டைனிங் ஹால் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு போகணுன்னு ரூட் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்பயே ரூட் மேப் கையில் கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட டைனிங் ஹால். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. கெலாக்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பர்பாக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ சாப்பிட்லாம். நார்த் இண்டியன், சவுத் இண்டியன் ரெண்டுமே அவைலபிளாக இருந்தது. அது இல்லாமல் நம்ம பானிபூரியிலேருந்து பாவுபாஜிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருந்ததுங்க. டீ, காஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெல்கம் ட்ரிங்க்லேருந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸும் எல்லாமே ரீசனபிளாக இருந்தது. இப்போ என் பையன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். சேஃப்டி பெல்ட் எல்லாமே போட்டுட்டு தாங்க அவங்க ஒரு கேமுக்கும் அனுப்புகிறாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. என் பொண்ணுக்கு தனியாக கேம்ஸ் இருந்தது. என் பையன் இந்த ட்ரீ மேலே ரோப்பு இது பண்ணியிருந்தாங்க. அதில் ஏறி அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். கொடுத்த அமௌண்ட்டுக்கு குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என் பையனை அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தார். நான் என் பொண்ணோட அவளோட வாட்டர் கேமுக்கு போயிட்டேன். என் பையன் அதெல்லாம் விளையாண்டுட்டு வந்து வாட்டர் கேமுக்கும் வந்துட்டான். என் பொண்ணு இப்போ சூப்பராக வாட்டர் பலூனுக்குள்ளே அவங்க ஏர் பம்ப் பண்ணி
குழந்தைங்கள உள்ளே ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. எதுவுமே பயப்படுற மாதிரி இல்லை. ரொம்ப சேஃப்டியாக ஆளுங்க அங்கேயே இருக்காங்க. ஸோ அதில் போட்டுட்டு அந்த ஸ்விம்மிங் இதுக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. என் பொண்ணு அதை விட்டு வரத்துக்கே மனசு இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் பையனும் வந்தான், பையனையும் சேர்த்து அதே மாதிரி பால்குள்ளே போட்டு அவங்க உள்ளே விட்டுடுறாங்க. நானுமே அதில் போய் விளையாண்டுட்டு வந்தேங்க. ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஒரு 2 months கேப் ஆகிடுச்சு. இனி கேப் இல்லாமல் ஷாஸ் கிச்சன்ஸில் ஷார்ட்ஸு வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் ஷார்ட்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என் பசங்க எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ரீசனபிளாக இருக்குது. லஞ்சோட ப்ரைஸஸ்ஸு, ஐஸ்கிரீம் வித் நாங்கள் அல்வா எல்லாமே ஆர்டர் பண்ணோம். கேரட் அல்வாலாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க. கொஞ்சம் சீசன் டைமில் போனோம்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகுது. மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் ரைட்டான பிளேஸுங்க. குழந்தைங்களோட இன்டோர் கேமும் அதே மாதிரி அவுட்டோர் கேம் ரெண்டுமே இங்கே இருக்குது. இன்டோர் கேம்ஸ்க்கு வேண்டியது எல்லாமே சூப்பராக அவங்க ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நைட் நாங்கள் கொஞ்ச நேரம் கேரம் எல்லாமே விளையாண்டோம். சாப்பிட்டுட்டு பசங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டர் இதில் இந்த பலூன் இருந்தது. இந்த கேமையும் என் பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்டோர் கேம்ஸையும் நான் எடுத்து காமிக்கிறேன். ஈவினிங் டைமில் 2 times நீங்கள் மிஸ்ட் டான்ஸ் ஆடலாம். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அதையும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணாலும் சரி, டே விசிட் வந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூல் சில்ட்ரன்ஸ் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி டே புக் பண்ணுறவங்க நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு ஸ்விம்மிங்கில் லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் டே நைட் ஸ்டே பண்ணுறவங்க நீங்கள் நைட் ஒரு தடவை ஸ்விம்மிங்கில் போய் என்ஜாய் பண்ணலாம். டே டைமும் திரும்பி காலையிலையும் இன்னொரு தடவை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் மிஸ்ட் டான்ஸுக்கு வந்துட்டோம். ஆடாதவங்க கூட இங்கே ஆட ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி சாங்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக வந்தவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அங்கே எல்லாம் ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு நாங்கள் திரும்பி ஸ்விம்மிங்கில் பசங்க ஒரு தடவை விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. திரும்பி போய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு இன்டோர் கேமுக்கு வந்துட்டோம். எல்லா கேம்ஸுமே குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் டைமெல்லாம் நாங்கள் ஷெட்டில்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி அகெயின் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எல்லா கேம்ஸும் என் பையனும் என் பொண்ணும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி இன்னும் மனசே இல்லாமல் கிளம்பணுமே அப்படின்றதுக்காக எல்லா கேம்ஸும் இன்னொரு ரவுண்டு அடித்தோம். அப்புறம் நாங்கள் அகெயின் என் பொண்ணும் தண்ணிக்குள்ளே இறங்க ரெடி ஆகிட்டு இருந்தா. நாங்கள் எல்லா கேம்ஸையும் 2 times விளையாண்டோம். ஃபஸ்ட்டு டே ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். நைட்டு திரும்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்விம் பண்ணிட்டு வந்தாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 day ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஆகிடும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இதோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும், தங்குற இடம், உங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரூம் டெலிவரி வேணும்னாலும் கொண்டு நம்ம இருக்கிற இடத்துலையே கொடுக்குறாங்க. நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இங்கே எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு காமனாக இருக்கிறதும் இருக்குது. எது வேணும்னாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஜிகினியில் இருக்கிற இந்த மேங்கோ மிஸ்ட்டை கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஹாலிடேவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது எங்களுக்கு. என் பசங்களுக்கு மனசே இல்லை இங்கேருந்து கிளம்பி வர. ஸோ எல்லா கேமையும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக விளையாண்டுட்டு, ஏன்னா எங்களோட செக் அவுட் டைம் 12:30. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் செக் அவுட் பண்ணோம். ஸோ இன்னொரு தடவை ஸ்விம்மிங்கில் விளையாண்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் இன்டோர் அவுட்டோர் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக என் பசங்க கவர் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை விளையாண்டுட்டு நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்ரஸை ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இங்கே வந்தீங்கன்னா லேக்லேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க.
முடிஞ்ச வரைக்கும் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க. அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். போயிட்டு வேக வேகமாக ஓடி வர வேண்டாம். ஸோ 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி போனீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி காலையில் ஒரு 7 o'clock 8 o'clockலாம் எழுந்திரிச்சு எல்லா கேமையும் இன்னொரு ரவுண்டு குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.